காலையில் 7:25 மணிக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஜாஃப்னால ஒரு தீவில் வித்யான்ற பொண்ணு வழக்கம் போல் அவளோட ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அவளோட ஸ்கூலுக்கு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறா. நூற்றுக்கணக்கான தடவை அந்த ரோட்டில் அவள் போயிருக்கா. ஆனால் அவள் ஸ்கூலுக்கு போய் சேரவே இல்லை. அவளோட குடும்பம் அவளை கண்டுபிடிக்கும் போது ட்ரெஸ்ஸே இல்லாத நிலைமையில ஒரு மரத்தால் கட்டி போடப்பட்டு அவளை யாரோ அசால்ட் பண்ணி கொண்டு இருந்திருக்காங்க. இதுதான் சிவலோகநாதன் வித்யாவோட கேஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ட்ரூ கிரைம் கேசஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இது வெறும் ஒரு மர்டர் கேஸ் மட்டும் இல்லை, இது போலீஸோட கையாளாதனத்தை காமிச்சது மட்டும் இல்லாமல் போலீஸ் இந்த கேஸ் மூலியமா எப்படி காசு பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதையும் காட்டுது. அப்புறம் ஸ்ரீலங்கா முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ல ஒரு ஜஸ்டிஸே கிடைச்சிது. 10 வருஷம் கழிச்சு இப்போ நான் இந்த வீடியோ போடுற வரைக்கும் ஸ்ரீலங்கால இந்த கேஸ் இன்னும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. ஸ்ரீலங்காவோட சுப்ரீம் கோர்ட்ல போலீஸ்க்கு தண்டனை கூட வழங்கப்பட்டிருக்கு. வெனஸ்டே மே 13, 2015 பூங்குத்தீவு நார்தர்ன் ஸ்ரீலங்கால ஜாஃப்னா பெனின்சுலால இருக்கிற ஒரு ஐலாண்ட் இது. வித்யா வழக்கம் போல காலையில சீக்கிரமா எழுந்து அவங்களோட அம்மாக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி முடிச்சுட்டு அவசரமா அவ ஸ்கூலுக்கு கிளம்புறா. அவளுக்கு வெறும் 18 வயசே ஆச்சு. அவ ஸ்கூல் முடிக்கிற நிலைமையில இருந்தா. அட்வான்ஸ்டான இங்கிலீஷ் படிக்கணும்ன்றது அவளோட ட்ரீமே. படிச்சு ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா. அது மட்டும் இல்லாம படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கா. அவ நிறைய புக்ஸ்லாம் ரீட் பண்றதுனால அவளுக்கு ஜேர்னலிசம் பண்ணலான்னு கூட ஒரு ஐடியா இருந்துச்சு. நார்மலா பக்கத்துல இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சைக்கிள் அவ ஸ்கூலுக்கு போவா. பட் இன்னைக்கு அவங்க 2 பேரும் வரல. அப்படி இவங்க 2 பேரும் வரலன்னா அவளோட பிரதர் நிஷாந்தன் தான் அவளோட ஸ்கூல்ல மோட்டார் பைக்ல இறக்கி விடுவாரு. அந்த பையனும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ வெளியே போனதுனால இவ தனியாவே ஸ்கூலுக்கு ஒரு நாள் தானே போயிடலான்னு நினைக்கிறா. காலையில 7:25 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு அவ ஸ்கூலுக்கு கிளம்புறா. அந்த ரோட்டை பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் செடிகள், நிறைய அபேண்டன் பண்ண பில்டிங்ஸ்லாம் அந்த ரோட்ல இருந்திருக்கு. ரொம்பவே அமைதியான ரோடு அது. பட் இவளுக்கு அந்த ரோட்ல எந்த பயமே இல்லை. ஏன்னா 100கணக்கான தடவை இவ அந்த ரோடு வழியா போயிட்டு வந்திருக்கா. இதுக்கப்புறம் நடந்த அந்த விஷயம் அந்த தீவு மக்களுக்கு பெருசா அதிர்ச்சி எதுவும் கொடுக்கல. ஏன்னா இந்த தீவுல வழக்கமா இந்த மாதிரியான விஷயம் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. வித்யா ஆக்சுவலா இந்த தீவுலயே வளர்ந்த பொண்ணு இல்ல. பூங்குத்தீவுக்கு உட்பட்ட ஜாஃப்னா பெனின்சுலால நிறைய தீவுகள்ல இருந்திருக்கு. இந்த தீவுகள் எல்லாமே 1990ல ஸ்ரீலங்கன் நேவியோட கண்ட்ரோல் இருந்திருக்கு. அப்ப இந்த தீவுக்குள்ள எக்கச்சக்கமான அட்டூழியங்கள்லாம் நடந்திருக்கு. ஸ்ரீலங்கன் நேவி தமிழ் பெண்களை கடத்திட்டு போய் கற்பழிக்கிறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வித்யாவோட குடும்பம் இந்த தீவை விட்டு புலம்பெயர்ந்து எக்கச்சக்கமான ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல எல்லாம் தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கொலம்போல கூட கொஞ்ச நாள் தங்கி இருக்காங்க. 2009ல ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கும் தமிழ் ஈழத்துக்கும் உண்டான போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப இவங்க இந்த தீவுக்கே வராங்க. வித்யாவும் அவங்களோட குடும்பமும் இந்த தீவுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிருந்திருக்கு. இந்த தீவு மிலிட்டரியோட கண்ட்ரோல் இருந்தப்போ எக்கச்சக்கமான வைலன்ஸ் ஸ்ரீலங்கன் நேவி தமிழர்கள் மேல பண்ணியிருக்காங்க. தமிழ் பெண்களை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்றது, அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் சித்திரவதை பண்றதுன்னு எக்கச்சக்கமான அட்டூழியங்களை பண்ணியிருக்காங்க. இதுக்கு உதாரணமா பல கேசஸ் இருக்கு. 1999ல சாரதாமால்ன்ற பெண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்காங்க. 2005ல தர்ஷினின்ற ஒரு பொண்ணுக்கு இதே பண்ணியிருக்காங்க. 2006ல ஒரு மேசக்கரே பண்ணியிருந்திருக்காங்க. இந்த தீவு மக்களுக்கு இதெல்லாம் மறக்கல. ஸோ அந்த தீவு மக்கள் வழக்கமா அவங்களோட பெண் பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்குவாங்க. ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் ஒன்று கூட்டமாக அனுப்புவாங்க, இல்லை ஒரு ஆண் துணையோடு அனுப்புவாங்க. பட் 2015ல வாரெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த தீவு ரொம்ப ஒரு அமைதியான இடமா தான் இருந்துச்சு. வித்யாவோட ஸ்கூல் கூட ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான், ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் சைக்கிளில் போகிறதுக்கு. ஆனால் அந்த நம்பிக்கை பொய்யாகும்னு சொல்லி இவங்க யாருமே எதிர்பார்க்கல. மத்தியானம் 3 மணி ஆகுது. ஸ்கூல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. அதனால வித்யாவோட அம்மா அவ எங்கே போயிட்டாலோ என்ன ஆயிட்டாலோன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. வித்யா வழக்கமாக லேட்டாக எங்கேயாவது போகிறதா இருந்தால் வீட்டில் சொல்லிட்டு தான் போவா. அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக அவள் ஸ்கூல் முடிஞ்ச உடனே கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவா. ஒரு தடவை கூட அவள் இந்த மாதிரி பண்ணது இல்லையேன்னு அவளோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்துடுது. ஸோ அவளோட தம்பி நிஷாந்தனை டைரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பி ஸ்கூலில் கேட்க சொல்லியிருக்காங்க. ஸ்கூலில் அவங்க சொன்ன பதில் இவங்களை உண்மையிலே ஷாக் ஆகிருச்சு. வித்யா ஸ்கூலுக்கே வரல. ஸ்கூலில் மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்த ரோட்டில் கூட யாருமே அவளை ஒரு தடவை கூட பார்க்கல. ஸ்கூலுக்கு பக்கத்தில் இவங்களோட ரிலேட்டிவ் ஒரு கடை வச்சுருந்துருக்காங்க. அந்த கடையில் போய் கேட்டப்போ கூட வித்யாவை யாருமே இங்கே பார்க்கலன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவள்
ஸ்கூலுக்கு போகல, அவளை யாரும் பார்க்கல. இப்போ மணிக்கணக்காயிடுச்சு. வித்யாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஃபேமிலியெலாம் பதற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க சாயங்காலம் 5 to 6 மணி வரை தேடி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அங்கே போலீஸ் இவங்களை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. இவங்களோட அம்மா போய் இப்படி என்னோட பொண்ணு காணாமல் போயிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் அந்த பொண்ணு யார் கூடயே ஓடி போயிருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபேமிலி என்னோட பொண்ணு அந்த மாதிரியான பொண்ணு இல்லை, இந்த கேஸை ரெஜிஸ்டராவது பண்ணுங்கன்னு கேட்டப்போ போலீஸ் அதை கண்டுக்க கூட இல்லை. அவங்களோட குடும்பம் சண்டை போட தயாராக இல்லை, சண்டை போடுற அளவுக்கு குடும்பத்துக்கிட்ட டைமும் இல்லை. ஸோ அவங்க வண்டி எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்கிறோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு உள்ளே இருக்கிற போலீஸ்லாம் கதை பேசிகிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர்ட்டையும் தனித்தனியாக இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் யாருமே இதை சீரியஸாக எடுத்துக்கல, ஒரு பெண் போலீஸ் ஆஃபீஸர் உட்பட. அவங்களோட ஃபேமிலி நைட்டு 7 மணி வரை அதே போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி போலீஸ் வருவாங்க தேடி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் போலீஸ் இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி எழுதிட்டு இவங்களை வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. அப்பையும் இவங்க விடலை. நைட்டு 8:30 மணி வரை அதே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு சர்ச் பார்ட்டியாவது அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் போலீஸ் அதை கூட பண்ணல. அப்புறம் நைட் 9 மணிக்கு ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு உங்களோட பொண்ணை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்துட்டு இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. போலீஸ் நடந்துகிட்ட விதத்தை பார்த்து போலீஸ் மேலே இவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஸோ இவங்க ஊர் மக்கள்லாம் திரட்டி ஊருக்குள்ள ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வித்யா காணாம போய் 14 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. அந்த நைட் நிஷாந்தன் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் பேசி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திசையில் அனுப்பிச்சு விட்டு எல்லா இடத்தையும் கிளீனா தேட சொல்றான். நைட் ரொம்ப இருட்டாயிருச்சு. இவங்க டார்ச் லைட் வச்சு எல்லா இடமும் போய் தேடி இருக்காங்க. அப்ப நிஷாந்தன் அவங்களோட வீட்டுல இருந்த 2 நாயை கூட்டிட்டு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோன்னு சொல்லி அதை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நைட் 1 மணி கிட்ட ஆயிருச்சு. யாருனாலையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி காலையில 5 மணிக்கு திரும்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த 2 கிலோமீட்டர் ரோட்ல இவங்க ஃபுல்லா தேடும்போது நிறைய அபேண்டன்ஸான பில்டிங்ஸ்குள்ளெல்லாம் போய் பார்க்குறாங்க. அப்படி அபேண்டனான பில்டிங்கில் ஒன்றை பார்க்கும்போது அந்த 2 நாய்களுமே ஒரு பில்டிங்கை பார்த்து குலைச்சிருக்கு. அங்கே தூரத்தில் ஒரு சைக்கிள் தெரியுது. கிட்ட போய் நிஷாந்தன் பார்க்கும்போது அது அவனோட தங்கச்சியோட சைக்கிள் தான். நாய்கள் ஓடி போய் பக்கத்தில் இருந்த செடிகள் கிட்ட போச்சு. பார்த்தா அந்த பொண்ணோட ஷூஸ் அங்கே இருந்திருக்கு. வித்யா ரொம்ப தூரம் போகலன்னு நிஷாந்தனுக்கு அப்போ புரியுது. அவன் கூட இருந்தவங்களெல்லாம் வேற வேற திசைக்கு போக சொல்லிட்டு அவன் மட்டும் தனியாக அந்த பில்டிங்குள்ளே போகிறான். அப்போ அவனோட தங்கச்சியை பார்க்குறான். ரொம்ப கொடூரமான நிலைமையில் மூஞ்சிகள்லாம் சிதைக்கப்பட்டு 2 கால்களையும் ஸ்ப்ரெட் பண்ணி வெவ்வேறு மரத்தில் கட்டி வச்சு அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாமல் அங்கே கடந்திருக்கா. அந்த பொண்ணோட ஸ்கூல் பேக்கோட பக்கத்தில் தான் இருந்திருக்கு. இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ நிஷாந்தனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் அதே இடத்துல ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறான். ஊர் மக்கள்லாம் கதறி அடிச்சுட்டு உள்ளே ஓடி வராங்க. காலையில் 7 மணி நிலமையில திரும்ப அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நிஷாந்தன் இந்த மாதிரி என்னோட சிஸ்டர் சடலமாக கிடக்கிறான்னு சொல்கிறான். அப்போ கூட போலீஸ் வரல. வர்றேன்ட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நிஷாந்தன் இது வேலையாகாதுன்னு சொல்லி கொலம்போக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற எமர்ஜென்சி லைன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் 4 மணி நேரம் கழித்து போலீஸ் வராங்க. பாடியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் இது வரைக்கும் பண்ணது உங்களுக்கு ஒஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் அவங்க பண்ணது ஒஸ்ட் ஆஃப் ஒஸ்ட்டாக இருக்கும். May 15, 2015 அப்போ வித்யாவோட உடல் அடக்கம் செய்யப்படுது. அவளோட ஃபியூனரலுக்கு முதல் நாள் அவங்களோட ஃபேமிலி அவளோட கிளாஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து ஹைவேவை மறித்து ரோட்டில் மறியல் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்து டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பரவி ஜாஃப்னா இடம் முழுக்க ப்ரொட்டஸ்ட்டாக இருந்திருக்கு. போலீஸ் சஸ்பெக்ட் இருக்காங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா வித்யாவோட அப்பாவோட பகையாளிகள்னு சொல்லி ஒரு குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருந்த அண்ணன் தம்பிகள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில நாட்கள்லாம் போகுது. இன்னும் சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இந்த ஊர் ஆட்கள் இல்லை, கொலம்போ ஆட்கள். டெம்பரவரியாக இந்த ஊரில் வந்து தங்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு 5 பேர். வித்யாவோட கொலை நடந்த அன்னைக்கு அவங்க இங்கே இருந்திருக்காங்க. அப்புறம் திரும்ப கொலம்போக்கே போயிட்டு வித்யாவோட ஃபியூனரல் வந்தப்போ திரும்ப இவங்க அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. போலீஸ் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் மத்தியில் ஒரு ரூமர் காட்டு தீ மாதிரி பரவுது. இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணது மகாலிங்கம் சசிகுமார்ன்ற ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் சொல்லி. பட் போலீஸ் அவன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவனை கண்டுபிடிச்சி அவனை மரத்தாலே கட்டி வச்சு அடி பொழந்திருக்காங்க. அப்போ போலீஸ் ஒரு சிறப்பான விஷயம் பண்ணுறாங்க. அவனை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போய் அவனை அப்படியே தப்பிக்க விட்டுறாங்க. ஏன்னா மகாலிங்கம் சசிகுமார்ன்றவன் ஒரு பெரிய பணக்காரன். அவனை அந்த ஏரியாவில் ஸ்விஸ் சசிகுமார்னு தான் கூப்பிடுவாங்க. அவன் சுவிட்சர்லாண்டுக்கு போய் ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சிட்டு வந்துட்டான். அது மூலியமாக அவனுக்கு போலீஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரோட கான்டாக்டும் ஹெவியாக இருந்துச்சு.
இருந்திருக்கு. அப்புறம் மக்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ப்ரொட்டஸ்ட்ல அதிகமாகிறப்போ போலீஸ் திரும்ப அவனை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருந்திருக்காங்க. அப்புறம் போலீஸும் அவனும் பிளான் பண்ணி அப்படியே சுவிட்சர்லாந்துக்கு தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கான். ப்ரொட்டஸ்ட் இன்னும் ரொம்ப அதிகமாகும் போது தான் அவனை கஸ்டடியிலே போலீஸ் எடுக்கிறாங்க. அப்போ மே 20 அப்போ ஸ்விஸ்குமாரே அந்த சஸ்பெக்டையும் ஜாஃப்னா ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது இன்னும் ஒரு பயங்கரமான பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் வெடிக்குது. போலீஸ் எல்லாமே மக்களை அரெஸ்ட் பண்றாங்க. மொத்தமா 127 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரையல் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் கொடூரமான விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. இது வெறும் ஸ்விஸ்குமாரை பத்தின ஒரு விஷயம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கா நடந்துட்டு இருந்திருக்கு. ஸ்விஸ்குமார் என்ன பண்ணியிருக்கான்னா இளம் பெண்கள் எல்லாம் அசால்ட் பண்ணி அவங்கள கொலை பண்ணி அந்த வீடியோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு நெட்வொர்க் கிட்ட வித்துட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரியான விஷயத்தை யார் வாங்குவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பணக்காரங்க பான் வீடியோஸ்லாம் பார்த்து அது மூலியமா ஸ்டிமுலேட்டே ஆகாம எக்ஸ்ட்ரீம்லி வைலண்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. குறிப்பா யூரோப், அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்ல டார்க் வெப்ல இந்த மாதிரியான விஷயத்தை காசு கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்க. அந்த நெட்வொர்க்ல தான் ஸ்விஸ்குமார் இருந்திருக்கான். ஸோ இந்த விஷயம்லாம் கோர்ட்ல வெளியே வந்தப்போ ஜட்ஜ் இது ஒரு ஸ்பான்டேனியஸான கிரைம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது முழுக்க ஒரு நெட்வொர்க் மூலியமாவே நடக்கப்படுற ஒரு கொடூரமான கிரைம்ஸ்னு கோர்ட்ல வாதாடப்படுது. அப்புறம் செப்டம்பர் 17, 2017 அப்போ இந்த கேஸ் சம்பந்தமான தீர்ப்பை கோர்ட் கொடுக்குது. இந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆகி கிட்டத்தட்ட 9 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 7 பேர் இந்த கிரைமில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்காங்க. அந்த 7 பேருக்கு மறுபரிசீலனையே இல்லாத மரண தண்டனை கொடுக்கப்படுது. பட் இன்னும் அந்த கேஸ் முடிவுக்கு வரல. அவனை தப்பிக்க விட்டு அவனை இந்த மாதிரியான கிரைம்ஸ் பண்ணலாம் தூண்டுனது போலீஸ்னு தெரிய வருது. சில வருஷங்கள் கழிச்சு இந்த விஷயத்தில் ட்ரையல்ல இல்லாத ஒரு புது கிரிமினல் வெளியே வர்றான். லலித் ஜெயசிங்கன்ற ஒரு ஃபார்மர் டிஐஜி அவனை தப்பிக்க விடுறதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருந்திருக்காரு. 10 வருஷம் கழிச்சு ஒரு ஹைகோர்ட் அவனுக்கு 4 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குது. இதுல இன்னொரு கிரிமினல் இன்வால்வ் ஆயிருக்காரு, சப் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீ கஞ்சன். பட் இன்னும் அவர் தலைமறைவாக தான் இருக்காரு. பட் சேட்லி 2017 அப்போ அந்த தண்டனை கிடைச்ச 7 பேர்ல 2 பேரோட மரண தண்டனை மட்டும் ரத்தாயிருச்சு. மற்றவங்களோட மரண தண்டனை எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த கேஸ்க்கு இவ்வளவுதான். நாளானிக்கு இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் சேட் பண்ணுங்க.